ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த முதல் ஞாயிறன்று தாய் திருச்சபை இயேசுவுக்கு அழுகையினால் ஏற்பட்ட சோதனைகளை குறித்து சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. சோதனை, சோதனைனா என்னது? கஷ்டமா? சோதனைனா கஷ்டம் கிடையாது. சோதனை என்பது கஷ்டம் இல்லை. கஷ்டம் வருகிற பொழுது நமக்கு சோதனை ஏற்படும். வாழ்வில் படுகிற துன்பங்கள் அனைத்துமே சோதனை கிடையாது. ஒரு மனுஷன் கோயிலுக்கு போனான். அவன் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தான். ஒரு நாள் கோயிலில் போய் ஜெபம் பண்ணிட்டு பூசெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அவன் மட்டும் உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு போகிறப்ப தான் பார்க்குறான், ஒரு பெஞ்சில் ஒரு மணி பர்ஸ், வாலெட் இருந்தது. சுற்றி முற்றி பார்க்குறான், ஒருத்தரையும் காணாம். போய் அந்த மணி பர்ஸ் எடுத்து திறந்து பார்க்குறான், உள்ள 500 நோட்டாக இருக்குது ஒரு கத்தை. திரும்ப பார்க்குறான், யாரையும் காணாம். அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம். இந்த நேரத்தில் நாம் பணத்துக்காக ஜெபிச்சோம், இந்த இடத்துல இவ்வளோ பணம் இருக்குதே, கடவுள் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்னு நினச்சானா. திடீர்னு இன்னொரு பக்கம் அவனுக்கு, இல்லை இது நமக்கு வர சோதனை. ரெண்டில் எதை தேர்ந்து கொள்வது? அவன் ஜெபத்தை கடவுள் கேட்டாரா, கொடுத்துருக்கிறாரா பணத்தை, இல்லை அவன் வாழ்க்கையில் வர சோதனையா? சோதனை அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு மனிதன் சோதனையிலே வெற்றி கொண்டான் என்று சொன்னால் அவன் எழுந்து நிற்க முடியும். சோதனையிலே அவன் தோல்வியுற்றால், பாவம் செய்ய நேருகின்ற பொழுது அவன் கீழே விழுந்து போய் விடுகிறான். இப்ப இந்த சோதனை ஒரு சில நேரங்களிலே கடவுள் அனுமதிக்கின்ற சோதனை இருக்குது நமக்கு. நம்ம பல நேரங்களில் நான் ஜெபிச்சிருப்போம், கடவுளே ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறியோ? கடவுள் சோதிப்பாரா? கடவுள் சோதிப்பாரா இல்லையா? எந்த அளவுக்கு நாம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை மெய்ப்பிப்பதற்காக கடவுள் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கின்றார். இதை புரிந்து கொள்ளணும். அப்போ சாத்தானிடமிருந்து வருகின்ற சோதனை, யோவான் நற்செய்தியில வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் கொல்லுவதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். திருடன் என்று சொல்லப்படுகிற பொழுது சாத்தான். சாத்தானிடமிருந்து வருவது அனைத்துமே நமக்கு நம்மை திருட, நம்முடைய ஆன்மாவை அழிப்பதற்கு, நம்முடைய ஆன்மாவை கொல்வதற்கு. அப்போ சாத்தானிடமிருந்து வருகின்ற சோதனைகளிலே நாம் வெற்றி காண வேண்டும். அதற்குத்தான் இயேசு இன்று நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அதுல பார்க்கிறோம், இயேசு இறைமகன், ஆனா அவரையே சாத்தான் சோதிக்கிறான். இயேசுவையே சாத்தான் சோதிக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் சோதனைகள் வரும். நாம எச்சரிக்கையா இருக்கணும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் சாத்தான் சோதிக்கிறான் இயேசுவை, எந்தெந்த இடங்களிலெல்லாம் சாத்தான் நம்மை சோதிக்கின்றான்? இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய தேவைகளில் சாத்தான் நம்மை சோதிக்கின்றான். எது நமக்கு ரொம்ப அவசிய தேவையோ இந்த நேரத்தில் அதுல நம்மளை சோதிக்கிறான். இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் பாலை நிலத்தில். அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு இயேசு பசியுற்றார். இறைவார்த்தை சொல்லுது, கோர பசி. சாத்தான் பார்க்கிறான், அங்கத்தான் இயேசுவை அடிக்கணும், எங்க அடிச்சா வலிக்கும் அப்படின்னு யோசிச்சு சாத்தான் என்ன பண்றான்,
நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். ஏன்னா உனக்கு பசிக்குது இல்ல, உன்கிட்ட வல்லமை இருக்குது, உன்னால் அதிசயம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். அதனால நீ என்ன பண்ணு, நீ நல்லா இருந்தாதான் உன் தேவை நிறைவு செய்யப்படணும், நீ முதல்ல நல்லா இருக்கணும். அதனால நீ இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடு. நம்முடைய தேவைகளிலே சாத்தான் நம்மை சோதிப்பான். பிரியமான சகோதர சகோதரிகளை, யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன அந்த கதையில் பணம் அவனுக்கு அன்றைக்கு அவசியம் தேவை. அந்த பண தேவை ஏற்பட்டிருக்கிற பொழுது பிசாசு இந்த மாதிரியெல்லாம் நம்மளை சோதிப்பான். உனக்கு இப்போ பணம் தேவை பாரு, பெரிய கடன் பிரச்சனை, கழுத்தை நெரிக்கிறான், வட்டி கட்டியாகணும், இன்னைக்கு நான் சாயந்தரத்துக்குள்ள வந்து கொடுக்குறியா இல்லையா, இல்லாட்டி உன நடுத்தருவுக்கு இழுத்து விட்டுருவேங்கிறான். அதனால நீ இதை செய், இப்படி பண்ண சம்பாதிச்சிடலாம், திருடு. இந்த பார் பணம் நீ போய் கஷ்டப்பட்ட திருடு வந்து கிடக்குது, வழியில கிடக்குது, ஒரு நகை கிடக்குது கோயிலுக்கு வந்த இடத்துல, அதை எடுத்து சத்தம் இல்லாம வித்துரு, உனக்கு தேவை இப்போ, உன் தேவை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வேணா வந்து அதை மீட்டு கொண்டாந்து ஃபாதர்கிட்ட கொடுத்து அல்லது போலீஸ்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிடலாம். இப்போதைக்கு உன் தேவை என்னது, அதை நிறைவேற்றிக்கோ, இதில் என்ன இருக்கு, இப்போ இதில் என்ன தப்பு இருக்கு என்று நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையில வந்து நம்மளை அடிச்சு வீழ்த்த பார்ப்பான். டயர்டா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஃபுல் டே வேலை செஞ்சோம் அல்லது படித்தோம், எக்ஸாமு ஸ்கூலு அது இது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலிக்கு வரணும், டயர்டாக இருக்குது, உடம்பு மாதிரி அசதியாக இருக்குது, காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறேன், ஆனால் உடம்புக்கு தூக்கம் சரியில்லை, தூக்கம் பத்தலை. பிசாசு சொல்லும், இந்த பாரு உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்கிற, முதல்ல தூங்கு, ரெஸ்ட், அப்புறம் போய்க்கலாம், பூசைக்கு வேணா அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் ஜெபம் சொல்லிக்கலாம். என்ன தேவையோ அந்த தேவையிலே நம்மை வீழ்த்த சாத்தான் முயற்சி செய்கிறான். நாம எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால், நாம விவேகமாக இல்லை என்று சொன்னால், அவனுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு நாம் மயங்கி போய் வீழ்ந்து போய் விடுவோம். இது முதலாவது சோதனை. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை ஏற்படுத்துகிற நிறைய பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதவாறு, அந்த பிரச்சனைகள் நம்மை கடவுளிடமிருந்து விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நழுவி வழுவி கீழே வீழ்ந்து விடாதவாறு அல்லது தள்ளி போய் விடாதவாறு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், சாத்தான் எங்க நம்மளை அடிப்பான்னு சொன்னா, நீ யார், நீ யாரு, நீ எப்படிப்பட்டவர், உன் கௌரவம் என்ன, உன் அந்தஸ்து என்ன, உன் அறிவு என்ன, உன் ஜாதி என்ன, நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அங்க வந்து உசு பேத்தும். இயேசுவிடத்துல சொல்லுது, என்ன சொன்னது, நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்று, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதி. எங்க டச் பண்ணுது, ஈகோ, அவன் தான் என்கிற அந்த அடையாளத்தில், ஐடென்டிட்டி என்று சொல்லுவார்கள். இயேசுவினுடைய ஐடென்டிட்டி, அடையாளம், கடவுளின் மகன் மெஸ்ஸியா, அங்க டச் பண்றான். அங்க அடிச்சு எப்படியாவது அதுல வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டு தாம் பேச்சுக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய வேலை, தந்திரம். நீர் இறைமகன் என்றால் நீ நிரூபி, நீ இறைமகன் தான் சொல்லி நீ நிரூபி, உனக்கு பவர் இருக்குது, ஆற்றல் இருக்குது. இங்கே இருந்து இந்த கோயில் முகப்புலேருந்து நீ கீழே குதிச்சினாக்க எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு உனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு பாரு, இவர் தான் கடவுளுடைய மகன் பாரு, இவ்வளோ உயரத்திலிருந்து கீழே குதிச்சு ஒன்னும் ஆகல பாரு, கடவுளின் மகன், உண்மையிலே இவர் கடவுளின் மகன் தான் நம்புவாங்க. அப்போ நீ உன்னை, உன் ஐடென்டிட்டி, உன்னுடைய அடையாளத்தை ப்ரூவ் பண்றதுக்கு, நிரூபிப்பதற்கு இதெல்லாம் வாய்ப்பு. விட்டுறாத, அந்த சான்ஸை நீ விட்டுறாத என்று சொல்லி நம்முடைய அடையாளத்திலே, நாம் யார் என்பதிலே நம்மை வீழ்த்த சாத்தான், பிசாசு முயற்சி செய்வான். இயேசுவுக்கு அதுதான் செய்யறான்.
நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத இப்பதான் நீ ப்ரூவ் பண்ணியே ஆகணும். விடாத, நீ அடங்கி போயிடாத. என்ன பண்ணிடுவானுங்க, நீ யாரு, உன் அந்தஸ்து என்ன, உன் கௌரவம் என்ன, உன் இது என்ன, இவன் எப்படி வந்து கேட்கலாம், அவ எப்படி வந்து கேட்கலாம், நீ விட்டுறாத, இந்த சான்ஸை நீ விட்டுறாத என்று நம்மளை உசுப்பேத்தி விடுவான். நீ தான் எல்லாம், நீ ஆம்பளை சொல்றோம்ல, நான் ஆம்பளை, நான் என்ன வேணா, நீ என்னடி பேச்சு பேசுற, நீ அடங்கி போடி, நீ சொல்றது நான் சொல்றதை நீ கேளு சொல்றோம்ல, அங்க வருவான். நான் அப்படிங்கிற இடத்துல அதுதான் நம்முடைய அடையாளமா, அந்த அடையாளம் தான் டச் பண்ணுவான். அங்க டச் பண்ணி நம்மளை வந்து பெரிய ஆளா கெத்து அது இதுன்னு சொல்லி நம்மளை வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி அவன் பேச்சை கேட்க வைப்பான். நம்மளை சுத்தி இப்படிப்பட்ட பிசாசுகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு பலவிதமான குழப்பங்களை, பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்குன்னு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அடையாளத்தை பயன்படுத்தி நாம் யார் என்பதை நிரூபிக்க வைக்கிறதுக்கு இது வாய்ப்பு என்று சொல்லி நம்மை கீழே வீழ்த்த பார்க்கிறான் பிசாசு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நாம. மூன்றாவதாக, நிபந்தனையோடு தான் பிசாசு நமக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யும். நாம நினைச்சிட்டு இருப்போம், நல்லது தானே நடக்குது, அப்புறம் ஏன் விடுவானே, எனக்கு ஆதாயம் இருக்குது இல்ல, அப்புறம் ஏன் விடுவானே என்று சொல்லி நம்ம நினைப்போம். பிசாசு என்ன பண்ணணும்னா, ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருப்பான். கண்டிஷன்ஸ் அப்ளை. விளம்பரத்தில் பார்ப்போம்ல, சின்னோண்டு ஸ்டார் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்காம எதுலையாவது கையெழுத்த போட்டுருவோம், அப்புறம் மாட்டிட்டு முழிப்போம். அந்த ஸ்டார் வச்சிருப்பான், சின்னதாக ஒன்று வச்சிருப்பான் பிசாசு. என்ன தெரியுங்களா, இயேசு விட்டத்தில் சொல்றான், இந்த பார், இவ்வளோ எல்லா நாடுகள், எல்லா அரசுகள் எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்குதுன்னு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனா ஆனா நீ என் காலில் விழுந்து என்னை வணங்கு. கண்டிஷன்ஸ், நிபந்தனை போடுறான் பிசாசு. எதையும் கண்டிஷன் போடாம கொடுக்க மாட்டான். ஆனா கடவுள் அப்படி அல்ல. கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு கொடையும் இலவசமானது, நிபந்தனையற்றது. நிபந்தனையற்ற அன்பினால் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நீ இதை செய்தா தான் நான் இதை செய்வேன் கடவுள் சொல்லவே மாட்டார். கடவுள் எதிர்பார்க்கிறது எல்லாம் நாம் அவரை நம்புறோமா, அவ்வளவுதான். அவரை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? காசு கொடுத்தா தான் கடவுள் செய்வார் இல்லை. ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கிறோம்ல, நீ இதை செய், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட உனக்கு கடவுள் ஆசீர்வதிப்பாரு. இல்லை, நான் கொடுப்பது, நான் காணிக்கை செலுத்துவது எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி அறிதலாக இருக்க வேண்டும். அதை கொடுத்தா என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், கடவுளுடைய அருள் கொடையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அது கொடையே அல்ல, கிஃப்ட் இல்லை. கிஃப்ட் அப்படின்னு சொன்னா ஃப்ரீயா கொடுக்கிறது, எந்த நிபந்தனையும் இல்லாமல். இது கொடுத்தாதான் கடவுள் எனக்கு இதை கொடுப்பார் என்று சொன்னால், கடவுள் ஒரு வியாபாரியாக மாறி போய் விடுவார். காசு இருக்கிறவன் கொடுத்து வாங்கிக்கலாம், காசு இல்லாதவன் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப கடவுள் பாரபட்சமாக இருக்கிறார்ல. அதுதான் கடவுளுடைய அருள் கொடைகள் அனைத்துமே அவரால் கொடுக்கப்படுகின்ற கொடைகள். நிபந்தனை இல்லாமல் கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. ஆனா பிசாசு கண்டிஷன்ஸ் போட்டு தான் நமக்கு கொடுக்கும். நாம தெரியாம போயிட மாட்டிக்க கூடாது. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், பிசாசு நமக்கு கொடுக்கிற எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறது தான் கொடுக்க முடியும். இந்த உலக பொருள், பணம், செல்வம், செல்வாக்கு, இந்த மாதிரி காரியங்களை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி, அதை கடந்த அருள் கொடைகளை பிசாசால நமக்கு கொடுக்க முடியாது. இயேசு ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா யோவான் நற்செய்தியில, அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தர முடியாத அமைதி சொல்றார்ல. அந்த உலகம் தர முடியாத அமைதி, ஆசீர்வாதம் பிசாசால கொடுக்க முடியாது. இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்,
பிசாசினுடைய சோதனைக்கு உட்பட மாட்டோம். பணம், பதவி, செல்வம், செல்வாக்கு என்று என்ன ஆசை வார்த்தைகள் காட்டினாலும் இறை வார்த்தைக்கு, இறைவனுக்கு எதிரான காரியங்களுக்கு நாம் போக மாட்டோம். அப்போ அதுல பிசாசு நம்மை சோதிக்கிறான். பிரியமானவர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிசாசினுடைய இந்த சோதனைகள் வெல்வதற்கு நம்மால் முடியும் என்பதை இயேசு நிரூபித்திருக்கிறார். இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது முழு மனிதனாகத்தான் சோதிக்கப்பட்டார். அனைத்திலும் இயேசு வெற்றி கண்டார். அதனாலதான் கொண்டாடுறோம். அப்போ நாமும் நம்முடைய வாழ்வில் சாத்தானால் சோதிக்கப்படுகிற பொழுது நாம் எப்படி வெற்றி காண்பது? முதலாவது காரியம் பார்த்தோன்னு சொன்னா, நாம இறை வார்த்தையிலே வேரூன்றி இருக்க வேண்டும். இறை வார்த்தையில் வேரூன்றி இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையை நாம தெரிந்து வைத்திருக்கணும். விவிலியத்தை வாசித்திருக்கணும். என்ன இல்லைன்னு சொன்னா, எங்க எது பிசாசோடது எது கடவுள் தெரியாம மொழிப்போம். பிசாசு கொடுக்கறதெல்லாம் கடவுள்கிட்டேருந்து வருதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டு தூக்கி பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் போய் பார்த்தாலும் தெரியும் கடைசியில எங்க போய் உழுவ போறோம்னு. இறை வார்த்தையை நாம் தெரிந்து வைத்திருக்கணும். ஏன், இன்னொரு காரணமும் இருக்குது. பிசாசு நம்மை சோதிக்கிற பொழுது நாம எங்க இருக்கிறோமோ அங்கேயே சோதிப்பான். இயேசுவை எங்க சோதிக்கிறான்? பாலை நிலத்துல சோதிச்சான், கஷ்டத்துல. அதுக்கப்புறம் எங்க கொண்டு போறான்? கோயிலினுடைய கோபுரத்துக்கு, கோயிலுக்கு கொண்டு போறான். கோயில்லையும் பிசாசு நம்மளை சோதிப்பான். கோயில்ல கூட நம்மளை பிசாசு சோதிக்கிறான். எச்சரிக்கையா இருக்கணும். இங்க வந்திருக்கிறது இறை வார்த்தையை கேட்பதற்காக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக. இங்க கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்து பாவத்தை கட்டிட்டு போயிடக்கூடாது. கோவப்பட்டு பேசி, தேவையில்லாத பேசி. எச்சரிக்கை. அப்போ பிசாசு என்ன பண்றான்? இறை வார்த்தையை கோட் பண்றான். யோசிச்சு பாருங்களேன். அங்க மேல கொண்டு நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கீழே குதி. அப்போ இறைவார்த்தை சொல்லுது, உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி உன்னை தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வார்கள். எங்க இருக்குது இந்த வார்த்தை? எங்க இருக்குது? எங்க இருக்குது? திருப்பாடல் 91. யாரு கோட் பண்றது? பிசாசு கோட் பண்றான். எதை? பைபிள. இன்னைக்கு நம்மளையும் அதே மாதிரி தான் வந்து பைபிளை கோட் பண்ணியே நம்மளை கீழே விழ வைப்பாங்க. விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்களா? சில வழிபாடு பாவம். எது சில வழிபாடு? சுருவம் வச்சிருக்க பாரு, உங்க கோயிலெல்லாம் சிலை வச்சிருக்க கும்பிடுறீங்க பாரு, கத்தோலிக்கர்கள்லாம் இப்படி பண்றீங்களே. உடனே ஆமா ஆமா நம்மளும் யோசிச்சிடறோம்ல தலையாட்டிக்கிட்டு. ஏன்? நமக்கு விவிலிய ஞானம் இல்லை, விவிலிய அறிவு இல்லை, விவிலியத்தை வாசிக்கிறது கிடையாது. உடனே எவனாவது எந்த சபைக்காரனா சொன்னா உடனே அச்சோ ஆமா இல்ல, எங்க சாமியாரெல்லாம் எங்களை ஏமாத்தி விட்டாங்க, பல நாள் சிலையை வச்சு கும்பிட்டு இருக்கிறானுங்க, மாதாவை போய் கும்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம விவிலியத்தை அறிந்திருக்கவில்லை. பிசாசு கூட விவிலியத்தை கோட் பண்ணி நம்மளை கீழே விழ வைக்க முடியும். எச்சரிக்கை. அப்போ நான் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் விவிலியத்தை நான் வாசிக்க வேண்டும். இறை வார்த்தை ஞானம் எனக்கு தேவை. இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், நாம சோதிக்கப்படுகிற பொழுது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிசாசு ஒரு படைப்பு தான், சாதாரண ஒரு இதுதான். கடவுள் தான் எல்லாம் வல்லவர் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். கடவுளுக்கு மட்டுமே நாம் பயப்படணும், பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். இயேசு ஆண்டவர் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு பால் நிலத்திற்கு செல்லுகிறார், பார்த்தோம்ல. அப்போ ஆவியானவருடைய வல்லமை இருந்தது அப்படின்னு சொன்னா, ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்மால் எது பிசாசினுடைய சோதனை, எது கடவுளால் அனுமதிக்கப்படுகிற சோதனை என்பதை புரிந்து கொண்டு பிசாசினுடைய சோதனைகளை வெற்றி காணக்கூடிய வல்லமையை கடவுள் நமக்கு கொடுப்பார். நம் ஜெப வாழ்வின் வழியாக தனியா நம்மளால போராட முடியாது. இறை வார்த்தையின் துணை அவசியம், இறைவனுடைய அருள் துணை அவசியம். இயேசு தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டார், வெற்றி கண்டார். நாமும் அதே தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் 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 மிக 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 அவசியம்.
ஜெபம் இறை வார்த்தையில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்மால் எல்லா சோதனைகளையும் வெற்றி காண முடியும். அதற்குத்தான் இந்த 40 நாட்கள் பயிற்சி நாட்கள். நம்முடைய வாழ்வில் வருகின்ற சோதனைகள் என்ன? செல்போன் வடிவிலையும், நல்லது செய்கிறேன் என்கிற பேர்வழி என்கிற போர்வையில நண்பர்கள் உறவினர்கள் என்கிற வழியிலும் நம்மளையும் பிசாசு சோதிப்பான். எச்சரிக்கையாயிருங்கள். சோதனைகளில் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் சோதனைகளில் வீழ்ந்து, பாவத்தில் வீழ்ந்து மடிவதை நம்மால் தடுக்க முடியும். இறை வார்த்தையினால், இறைவனுடைய அருள் துணையினால்.